ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாள். பாதாள உலக தாதா ஹரா கட்டாவிடம் 12 கோடி லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் நாட்டை உலுக்கிய அந்த விவகாரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சரித் அபேசிங்கவும் முன்னாள் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு விவகார அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்சவும் மட்டுமல்ல, மற்றொரு முக்கிய தலையும் விசாரணை வலயத்துக்குள் வந்திருக்கிறாராம். அது யார்? வேறு யாருமல்ல, விஜயதாச ராஜபக்ச தான். இந்த கொடுக்கல் வாங்கல் டீல் துபாயை தலைமையகமாக கொண்டுதான் இயங்கி இருக்கிறது என்று விசாரணைகளில் நேற்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் உண்டியல் வழியாக அனுப்பப்பட்டதாகவே தெரிகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹரகட்டாவை கொல்லாமல் உயிர் பிச்சை கொடுப்பதற்காகவும் பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து விடுவித்து சாமானிய சிறை கைதியாய் பூச தவிர வேறு எங்கேயாவது சிறை கூடத்தில் வைக்கவும் தான் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. உண்மையில் இதை லஞ்சம் என்று சொல்வதை விட கப்பம் என்று சொல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் இல்லையா? காரணம், அப்பட்டமாக இது ஒரு மிரட்டல். கொல்லாமல் இருப்பதற்கும் சேர்த்து தான் இந்த 12 கோடி கோரப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய விடயம். இது தொடர்பான கொடுக்கல் வாங்கலுக்காக ஹரகட்டாவின் மனைவியை சந்திக்க சரித் அபேசிங்கவும் ரகித ராஜபக்சவும் மட்டுமல்ல, விஜயதாச ராஜபக்சவும் துபாய் சென்றிருப்பதாகவும் அவர் தொடர்பான விசாரணைகள் நடைபெறுவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. பாருங்கள், ராஜபக்ச என்றாலே விவகாரமான ஒரு பெயராகத்தான் தெரிகிறது. விஜயதாச ராஜபக்சவுக்கு சமூகத்தில் டீல் தாச என்று கூட ஒரு செல்ல பெயர் உண்டு. அவர் ரணில் மைத்ரி ஆட்சி காலத்தில் நீதி அமைச்சராக இருந்தபோது ஒரு பொன்மொழியை உதிர்த்திருந்தார். அதாவது, தான் நீதி அமைச்சராக இருக்கும் வரை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய விடமாட்டேன் என்று சொல்லியிருந்தார். இன்னாரை கைது செய்ய விடமாட்டேன், அன்னாரை கைது செய்ய விடமாட்டேன் என்று வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டில் நீதி அமைச்சர் ஒருவர் சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அடுத்த நிமிஷமே சீட்டு கிழித்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருப்பார். ஆனால் நாம் வாழ்வது ஆசியாவின் ஆச்சரியத்தில். விஜயதாசவுக்கு எதிராக யாரும் எதுவும் சொல்லவில்லை. நீதி அமைச்சரின் அந்த உறுதி மொழி ஒன்றே அன்று கோட்டா போன்றோருக்கான நட்சான்றாக அமைந்தது. கொள்ளை கூடாரங்களுக்கு பெருநாள் கொண்டாட்டம் போலானது அந்த விடயம். சும்மா யோசித்து பாருங்கள். கோட்டாபய மீது கீறல் விழ விடமாட்டேன் என்று நீதி அமைச்சரே சொல்லும்போது வசீம் தாஜுதீனின், லசந்த விக்ரமதுங்கவின் கொலை விசாரணைகளின் கதை என்னவாகி இருக்கும்? பிரகீத் எக்னொலிகோட உட்பட ஊடகவியலாளர்களின் காணாமல் போதல்கள், ஊடக நிறுவனங்கள் மீதான தீ வைத்தல்கள், வெள்ளை வேன் கடத்தல்கள், இராணுவ புலனாய்வு அமைப்புகள் சம்பந்தப்பட்ட பாதகங்கள், ராஜபக்ச குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்குகளின் விதி என்னவாகி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஊழலை ஒழிப்போம், இனவாதத்தை ஒழிப்போம், ராஜபக்ச குடும்பமும் இதர அமைச்சர்களும் செய்த அட்டூழியங்களை எல்லாம் விசாரித்து தக்க தண்டனை கொடுப்போம் என்று தேர்தல் மேடைகளில் நல்லாட்சியின் காவலர்கள் அன்று பேசிய வாக்கியங்கள் எல்லாம் அதே மேடையிலேயே குழி தோண்டி புதைக்கப்பட ஒரே ஒரு விஜயதாச காரணமாகி போனார். விஜயதாச லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சொல்வது போல வெறும் ஹரகட்டாவின் கொடுக்கல் வாங்கல்களில் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா, அல்லது அவருடைய கருப்பு பக்கங்களில் இது வெறும் ஒரு அத்தியாயம் மட்டுமா என்று தெரியவில்லை. ஃபைல் கட்டுக்கள் திறக்கப்படும் போதுதான் அவை பற்றி சமூகத்துக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். விஜயதாச ராஜபக்ச நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளிவரும் போது அவருடைய முகம் கவலையில் இருட்டடித்திருந்தது. உண்மையில் விஜயதாச ராஜபக்ச இந்த கட்டத்தில் மகனுக்கு துணையாக அருகில் இருக்க வேண்டும். சில தந்தைமார்கள் பிள்ளைகளின் இன்பங்களில் மட்டுமல்ல துன்பங்களிலும் பங்கெடுப்பார்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் நண்பர்களின் இன்ப துன்பங்களிலும் பங்கெடுப்பார்கள். விஜயதாசவுக்கும் அப்படி ஒரு சரித்திர வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அவரும் விரைவில் தன்னுடைய தனையனுடன் ஒன்று சேர வேண்டும் என்று வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் சமூக ஊடகவாசிகள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த நவீன கப்பத்தில் ஒரு அழகிய டிஸ்கவுண்ட் இருக்கிறது. அது என்ன அழகிய டிஸ்கவுண்ட்? 50 கோடி ரூபாய் பேரம்தான் 20 கோடி ரூபாய்கள் என்று குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 30 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தீபாவளி, நோன்பு பெருநாள், சித்திரை புத்தாண்டு மெகா விற்பனை போல 60% கழிவு வழங்கி இருக்கிறார்கள். அந்த 20 கோடியிலும் 12 கோடியை தான் பெற்றிருக்கிறார்கள். ஒரு விதத்தில் சோமாலிய கொள்ளைக்காரர்களை விட சற்று மனிதநேயம் கொண்ட கப்பம் பெறும் கோஷ்டி என்று இவர்களுக்கு நாமகரணம் சூட்டி மகிழ்கிறார்கள் சமூக ஊடகவாசிகள். இப்படியெல்லாம் பாராட்ட வேண்டும். இவர்களை பாராட்ட வேண்டிய இடங்களில் பாராட்டிவிட வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் பாராட்டுவதற்கு எப்போதும் தயங்கக்கூடாது. அடுத்த பாராட்டு சஜித் பிரேமதாசவுக்கு. சரித் அபேசிங்கவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி உறுப்புரிமையை நீக்கி இனி எல்லாம் முடிந்துவிட்டது என்று கலட்டி விட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி.
செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார கையொப்பமிட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சரித் அபேசிங்க தமது கட்சியின் உறுப்பினரோ அமைப்பாளரோ அல்ல என்று சொல்லியிருந்தது அனைவரினுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அப்படி என்றால் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு வழங்கும் போது பாதாள குழுமத்துடன் கொடுக்கல் வாங்கல் வைத்திருத்தல் மேலதிக தகமையாக கருதப்பட்டதா என்று தெரியவில்லை. ஹரக்கட்டாவிடமிருந்து பணத்தை கறந்த இந்த விவகாரம் சட்டத்துறையிலும் ஊடகங்களிலும் அரசல் புரசலாக அடிப்பட்ட ஒன்று. இது தொடர்பாக லங்கா தவச என்ற இணையதளம் அப்போதே எழுதியிருந்தது. அந்த லங்கா தவச ரிப்போர்ட்டை தூக்கி ஒரு இணையதள பக்கத்தில் பதிவிட்ட ஒரு ஊடகவியலாளர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகி 2 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இதிலிருந்தே இந்த விவகாரத்தினுடைய பின்னணியில் செல்வாக்குமிக்க நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தி உணர்ந்திருக்க வேண்டும். அந்நாளைய போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன், அமைச்சர் டிரால் அலஸ் இவர்களுடைய பெயர்கள் இந்த விவகாரத்தில் நாறி போயிருந்தன. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியோ இதை எதையும் கவனத்திற்கொள்ளாது சரித் அபேசிங்கவுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இடம் கொடுத்தது. அது மட்டுமன்றி கட்சியிலும் யாருக்கும் கட்டுப்படாத ஒரு ஆத்மாவாக வளர்த்துவிட்டது. கடைசியில் அவருடைய கொள்கைகள் நாமல் ராஜபக்சவின் கொள்கைகளுடன் போட்டி போடும் அளவுக்கு மெருகேறியிருந்தன. சரித் அபேசிங்க விடயத்தில் இத்தனை நாட்களாய் பாராமுகமாக இருந்துவிட்டு இன்று வெட்கக்கேட்டை மறைக்க வழியின்றி அன்னம் தண்ணி கொடுக்க மாட்டோம், இனி பேச மாட்டோம் என்ற ரேஞ்சுக்கு பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அதன் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் என்ன விருது கொடுப்பது என்றுதான் தெரியவில்லை. ஒரு பக்கம் பொதுஜன பெரமுனவின் பெயரை கேட்டாலே சிரித்து மகிழும் ஒரு நிலைமை சமூக ஊடகங்களில் தெரிகிறது. புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் 10 பேரை சேர்த்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீண்டு நெளிந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியோ சரித் அபேசிங்க மாதிரியான ஆட்களால் நிரம்பி வழிகிறது. இப்படியெல்லாம் நிலைமை இருக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவர் ரங்க திசாநாயக்கவையும் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவையும் வைத்தியர்களாக சித்தரித்து பலரது இல்லாத புல்லாத நோய்களை கண்டுபிடிப்பதாக ஒரு வெடி மீம்ஸ் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பம் வரை நன்றாக சுகமாக ஆரோக்கியமாக இருப்பவர்கள் எல்லாம் கைதானதும் இதய நோயாளியாகி விடுகிறார்கள். தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படுகிறதாம். ஆகவே இல்லாத புல்லாத நோய்களை கண்டறியக்கூடிய அபூர்வ வைத்தியர்களாக அவர்கள் சித்தரிக்கப்பட்டிருந்தார்கள். உண்மையாகவே இந்த நோய்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்ததா என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். உண்மையில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகள், அதிரடி கைதுகள் மக்கள் மத்தியில் அரசின் மீது நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இங்கே தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருப்பது 76 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்த பாரம்பரிய அரசியல் கட்சிகளோ ரணிலோ சஜித்தோ மஹிந்தவோ கோட்டாபயவோ அல்ல. இங்கே 76 வருடகால சாபமிகு கலாச்சாரம்தான் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் பாதாள உலகத்துடன் சேர்த்து அவர்களுக்கு சாமரம் வீசிய அரசியல்வாதிகளும் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கிறது. இங்கே ஆள்வது யார் என்று முக்கியம் அல்ல, இந்த அரசியல் கலாச்சாரம் தொடர வேண்டும். வாகனத்தை பார்க் பண்ணக்கூடாத இடத்தில் நிறுத்திவிட்டு டிராஃபிக் போலீஸ் அதிகாரியிடம் நான் யார் தெரியுமா, என் அப்பா டிஐஜி தெரியுமா என்று யாராவது சத்தம் போட்டால் உன் அப்பா எனக்கு படியளப்பதில்லை, வாகனத்தை எடு என்று அந்த டிராஃபிக் போலீஸ் அதிகாரி பதில் கொடுக்கும் அளவுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கோணவல சுனில்களும் சொத்தி உப்பாலிகளும் ஜூலாம் பிட்டிய அமரைக்களும் அன்று ஆளும் தரப்புகளால் போஷிக்கப்பட்டது போல இன்று அப்படி யாருமே போஷிக்கப்படுவதில்லை. எந்த வழக்கிலும் யாரையும் காப்பாற்ற வேண்டிய தேவை யாருக்குமே இல்லை. எந்த அமைச்சரும் போலீஸ் தலைமைகளுக்கு அழைப்பு விடுப்பதில்லை. இந்த மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் தனி மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆதரிக்க துணிந்தார்கள். இலங்கை மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.